அதிமுகல இருந்து திரு சூரியபிரகாஷ். சாத்தியமா? தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் முன்கூட்டியே கணிப்பது எல்லாமே வந்து சோழியை உருட்டி பார்க்குற மாதிரியான ஒரு கெஸ் ஒர்க்காக தான் இருக்குமே தவிர எதுவுமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்னு சொல்லலாம், டிடக்ஷன்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இன்னென்ன காரியங்களால் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது டிடக்ஷன். இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய சூழலில் இப்படி தான் அமையும்னு இங்கேருந்து சொல்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன், ஜோசியம் பார்க்குற மாதிரி தான். அதனால் இப்படி தான் தேர்தல் கூட்டணி இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயித்து யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் திமுகவுக்கு எதிர்ந்துள்ள எதிர்ப்பு குரல் எவ்வளோ கடுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தயாநிதி மாறனும் டிஆர் பாலு அவர்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு மிக மோசமான ஒரு வார்த்தையை சொன்னதை கூட திருமாவளவன் அவர்கள் வந்து தோழமை சுட்டுகிறோம் அப்படின்ற அளவில் ரொம்ப அமைதியாக அதை அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வேங்கல் வயல் பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து மாநில அரசை கேள்வி கேட்கும் விதமாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும், அதை பற்றி பேசணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாரு. சாம்சங் விஷயத்தில் தொழிலாளர்கள் கடுமையாக இன்றைய வரைக்கும் பாதிக்கப்படுகிறாருங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரிந்தது தான். அந்த விஷயத்துல மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டதுன்னு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போய் சால்வ போட்டு மாநில அரசு சப்போர்ட் பண்ணவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஒரு அவசர நிலை நிகழ்தா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. அவசர நிலைலாம் என்ன அர்த்தம்? இது ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்தா அவர்களுக்குள்ள அவசர பிரச்சனை. பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொல்றாருன்னா அதிமுகவோடு எல்லாரும் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில அப்படின்னு இல்ல. எப்போ ஒரு கூட்டணி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இன்னொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி இந்த கூட்டணியும் பாதிக்கும். உதாரணமா கண்ணை மூடிட்டு நாங்கள் திமுகவை தான் ஆதரிப்போம், எதுவுமே கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்ற இடத்துல சரண்டர் பேசிஸ்ல ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான நிரந்தர இடங்கள் அதை எப்படி டீல் பண்றதுன்னு ஒரு கட்சிக்கு இருக்கும்போது மாற்று கூட்டணிக்கு அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்குன்னு பார்க்குறோம். எல்லாருமே மிக கடுமையாக இதை எதிர்க்கும் போது, திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி வன்னியரசு அவர்கள் வந்து 25 தொகுதி கொடுத்தால் தான் நாங்கள் இருப்போம் அப்படிலாம் பேசும்போது இது வந்து திமுகவே தெளிவாக அவங்க எதிர்க்கிறது தானே. அந்த எதிர்ப்பு குரல்ங்கிறது வரும்போது கூட்டணி கணக்குகள் எப்படி வேணா மாறலாம், எப்படி அமையும், கூட்டணி கணக்குகள் மாறும்போது இல்ல மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகுமா அப்படின்னு கேக்குறேன். கூட்டணிங்கிறது ஒரு பசில் மாதிரி எப்படி எப்படி யார் யார் வந்து என்னென்ன தேவைகளை யார் யார் நிரப்புறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ஒரு கூட்டணி வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இல்ல நீங்க சொல்லக்கூடிய அதே ப்ராபபிலிட்டில ஒரு ஒன்ஸ் டைம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளாவது இருக்கான்னு கேக்குறேன். இல்ல அப்படி எந்த கட்சி கூடயும் எந்த கட்சியும் கூட்டணி உருவாகாதுன்னு இந்தியாவில் இந்த வரலாற்றுல சொல்லவே முடியாது. சொல்ல போனா பாஜக கூட திமுக வாழ்நாள் ஃபுல்லா கூட்டணி அமைக்காத அவங்க எழுதி தர போறாங்களா? கிடையவே கிடையாது. எந்த கட்சியுமே எந்த இரு கட்சிகளுமே திமுக அதிமுக கூட்டணி அமைக்காத நம்ம நம்பலாம், பாஜக காங்கிரஸ் கூட்டணி அமைக்காத நம்பிக்கலாம். அதுவும் இன்னைய வரைக்கும் தான். இது இன்னொரு பல வருடங்கள் 10-20 ஆண்டுகள் கழித்து இதெல்லாம் கூட மாறலாம். அப்படிங்கும்போது இன்னார் கூட தான் இவங்க வந்து கூட்டணி வைப்பாங்க வைக்க மாட்டாங்க சொல்ல முடியாது. திமுகவோட தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்னார்ல, பாஜக வந்து அவங்க தீண்டத்தகாத கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களோட சேரல ஒன்றும் தப்பு இல்லை, பாஜக ஒரு நல்ல இயக்கம், வாஜ்பாய் நல்ல தலைவர்னு சொல்லி தானே சேர்ந்தாங்க. அன்னைக்கு இருந்த பாஜக இன்னைக்கு இருந்த பாஜக பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இவங்களோட அரசியலுக்கு இந்த எடிட்ட ஸ்டேட்மெண்ட் எந்த வகையில இருக்கக்கூடிய சவால் என்னன்னா, நீங்க பாஜகவோடு இருக்கிறீர்கள், ஒரு நல்ல கூட்டணியோட இருக்கீங்க, தேசிய கூட்டணியோடு. மாநில கூட்டணி அதிமுக அதோடு இணையறதுக்கான எண்ணங்கள் இருக்கா? இல்லை, இது வந்து கட்சியோட தலைமை முடிவெடுக்க வேண்டியது. 2024 பாராளுமன்ற தேர்தல் சந்திக்கும் போதே பாமக பொதுக்குழு கூடி எடுத்த முடிவு என்னன்னா 2026 பாமக ஆட்சி அமைக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அரசை அமைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த கூட்டணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. 26 பாமக வந்து ஆளும் கட்சியில் கூட்டணி மந்திரி சபையாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து 2026க்கான ஒரு நோக்கம் வைக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன எக்ஸாக்டா கூட்டணி என்ன அப்படிங்கிறது தேர்தல் போக போக தான் தெரியும். சொல்ல போனா அப்படின்னு சொல்லும் போது இங்க தமிழ்நாட்டுல வாக்கு வங்கிங்கிறது திமுக அதிமுக தான் வாக்கு வங்கி அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுல நீங்க வேற அப்படின்னு அவசியம் கிடையாது. திமுக அதிமுக காலங்கள் வந்து குறிப்பா வந்து திமுக காலங்கள்ங்கிறதே முடிஞ்சிட்டு வருது. 2021ல 178 எம்எல்ஏ நின்ன திமுக ஈஸியா அதுக்கு ஈக்குவலா 30 எம்எல்ஏ அதே தான் நான் கேட்கிறேன். இதே கேள்விதான். 178 எம்எல்ஏ நின்ன திமுக அதாவது 2016ல பாத்தீங்கன்னா 176 தொகுதியில் நிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சியில இல்லாத போது கூட அவங்க நிக்கிற ஒரே நம்பரை இவங்க ஆட்சியில வந்து சிறப்பா வரலாற்றுல இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்துட்டோங்கிற காலத்திலயும் அதே சீட்டு தானே நிக்கிறாங்க. ஏதோட உங்களால கூட போக முடியல. 178 தொகுதி எம்எல்ஏல நின்ன இவங்களால இப்போ ஏன் 30 தொகுதி பாராளுமன்ற அதுக்கு ஈக்குவலான 30 தொகுதி ஏன் பாராளுமன்ற நிக்க முடியல? நீங்க ஒரு கட்சியினுடைய நிர்வாகியா திமுக வெர்சஸ் பாமக அப்படின்னு பார்க்கும்போது நீங்க விமர்சனம் செய்யறதை ஏற்றுக்கொள்றோம். ஆனால் தொடர் வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடியது திமுக. இல்ல தொடர் வெற்றிகள்ங்கிறது வந்து நம்ம வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தது. எப்பயுமே வந்து எல்லா விஷயத்தையும் போடுறது எப்படிங்க?
இல்லை எல்லா விஷயத்திலுமே எப்படின்னா மேம்போக்கா பார்க்கும்போது ஒரு மாதிரி தோற்றம் இருக்கும். நீங்க இறங்கி ஒரு விஷயத்தை தகவல் பூர்வமாக புள்ளிவிவரம் அடிப்படையில் அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அங்கதான் விஷயமே வெளியில வரும். இந்த டெவில் இஸ் இந்த டீட்டெயில்ங்கிறாங்கல்ல. அப்போ திமுக 40க்கு 40 ஜெயிச்சிருச்சு, 39க்கு 39 தமிழ்நாட்டை ஜெயிச்சிருச்சுன்னு தலைப்பு செய்தியை படிச்சுட்டு போறோங்கிறது வேற. ஆனால் 30 தொகுதி திமுக நின்று இருக்கணும், 178 எம்எல்ஏக்கு ஈக்குவலா. அப்படி நிக்கலங்கும் போது காங்கிரஸ் வந்து இல்ல நான் சொல்றேன், இல்ல இது கேட்டுங்க. காங்கிரஸ் வந்து 25 எம்எல்ஏ நின்ன காங்கிரஸ் 4 தொகுதி தான் எம்பி நின்று இருக்கணும். ஆனா 9 தொகுதி காங்கிரஸ் விட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது ஒரு கட்சி வலுவாக இல்லை வலுவிழந்து இருக்கிறது அப்படிங்கறது காட்டுது. அரசியல் பேசக்கூடியவர்கள், அரசனை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இந்த அளவுல இறங்கி தான் ஒரு விஷயத்தை டேட்டா பேஸா நம்ம பார்க்கணும். 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சிம்பிளா கை கொள்ள முடியாது. அப்படி பார்த்தா ஒரு தேர்தல்ல ஃபுல் லேண்ட்ஸ்லைட் விக்டரி அடைஞ்ச ஒரு கட்சி தமிழ்நாட்டுல அடுத்த எலெக்ஷன்ல தோத்துறாங்க. பாமக அப்படி நீங்க ஒரு தேர்தலை வைத்துக் கொள்ளுங்க. அதுல பாமகவுக்கு கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியுமா? யதார்த்தம் எப்படி? இது அது ஏற்கனவே நாங்கள் பரிட்சார்த்த முறையில் 2016 இருந்து தனித்து எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலும் போட்டிட்டு நாங்கள் வந்து ஃபைட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு சிறப்பான ஓட்டு கிடைச்சிருக்கு. சீட் நம்பர்ஸ் நிறைய வரலையே தவிர ஓட்டு ஆனால் கிடைச்சிருக்கு. ஒரு 30 லட்சம் சொச்ச ஓட்டுகள் வாங்கியிருக்கோம், 5.5% வாக்குகள் வாங்கியிருக்கோம். அந்த இடம் தான் சார் கேட்கிறேன். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பி என்ன சொல்ல அந்த இலக்குல நீங்க தேர்தல் எல்லாம் இல்ல எப்படின்னா இப்ப நீங்க வந்து பாமகவை பொறுத்த வரைக்கும் அது நீங்க சீட்டு தான் அப்படி கிடையாது. சீட்டு மட்டும் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவை தானே உங்களுக்கு உருவாயிருக்கு. இல்ல எப்படின்னா இதே தான் திரும்பவும் சொல்றேன். பாமக வந்து 2014 உருவாகி முதல்ல தனியார் தேர்தலை சந்திச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட மாத்திர கட்சி இல்ல. ஓகேங்களா? பாமக அதுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது. 89 உருவாக்கப்பட்டது. பாமக கூட்டணியிலும் இருந்திருக்கு. திமுக இல்ல நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இல்ல நான் நிலைப்பாடு என்னோட நிலைப்பாடு என்னங்கறத நான் சொல்லிடுறேன். ஒரு நிலைப்பாடத்துல தெளிவா சொல்லிடுறேன், கேட்டுங்க. பாமக என்கிற கட்சி திமுக இல்லாமலும் தேர்தல் நின்றுருக்கு, அதிமுக திமுக 2 கட்சிகளும் இல்லாமலும் தேர்தல் நின்றுருக்கு, தனித்தும் தேர்தல் நின்றுருக்கு, திவாரி காங்கிரஸ் போன்ற சிறு சிறு கட்சிகளோடு சேர்ந்து தேர்தல் நின்று சீட்டுகளையும் ஜெயிச்சிருக்கு. 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு. திமுக அதிமுக பிரதான கட்சிகள் தோத்துற இடத்துல பாமக ஜெயிச்சிருக்கு. பாமகவுடைய பலத்தால மட்டும் தான் கிடைச்சிருக்காங்களா? இப்போ திவாரி காங்கிரஸோட இருந்த கூட்டணி யோசிச்சு பாருங்க. 91 96 தேர்தல் திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, பாமக எப்படி ஜெயிச்சது? as of now தாங்க திரும்பவும் சொல்றேன் நானு. இன்னைக்கு வந்த தேர்தல்லையுமே இப்ப இருக்க பாஜகவோட நம்ம ஒரு கூட்டணியில இருந்தோம். அப்ப திமுக கிடையாது, அதிமுக கிடையாது. தருமபுரியில மருத்துவர் அன்புமணி 2021 அதிமுகவுடைய செல்வாக்கு இல்லாமல் மட்டும் தான் பாமக. நீங்க எல்லா கட்சிக்கும் மட்டும் தான் செல்வாக்கு ஏறும், பாமக செல்வாக்கு இறங்குங்கிற ஆங்கிள் பேசுற மாதிரி இருக்கு. ஏன் எங்களுக்கு செல்வாக்கு ஏறி இருக்காதா? நாங்க ஓட்டு ஜெயிக்க மாட்டோம். என்னன்னா பாமகவோட நிலைப்பாடு, பாமகவுடைய ஓட்டு வங்கியால அதிமுக ஜெயிக்குது, அதிமுகவுடைய ஓட்டு வங்கியால பாமக ஜெயிக்குது, நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். அதுதான் பேர் தான் கூட்டணி. இந்த கட்சி மட்டும் இல்ல. ஏன் விசிக ஓட்டுனால திமுக ஜெயிக்குது, திமுகனால கம்யூனிஸ்ட் ஜெயிக்குது, கம்யூனிஸ்ட்னால அதிமுக ஜெயிக்குது. சாத்தியமான்னு கேக்குறேன். எல்லா விதமான கூட்டணியும் அந்த தேர்தல் நெருக்கத்துல வரும்போது அந்தந்த கட்சியோட கொள்கைகள், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடங்கள், பல்வேறு விஷயங்களை சார்ந்தா ஒரு முடிவுகள் எடுக்கப்படும். இடங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் பாமக வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரே நிலைப்பாடு என்பது திமுக என்பது அகற்றப்பட வேண்டிய ஒரு அரசு, திமுக அரசுக்கு எதிரான ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு திமுகவை பதவியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற அளவுல மட்டும்தான். இது வந்து அப்படி பார்த்தா திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இந்த நிலைப்பாடு இருக்கும் போது இந்த கட்சிகள் கூட்டணியில் வருமா வராதாங்கிறத தேர்தல் நேரத்துல பார்க்க முடியுமே தவிர இப்போதைக்கு நம்மளோட கேள்வி என்னன்னா கூட வரலனா உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? வேற என்ன ஆப்ஷன் ஓபன்? தனித்து நிக்கிறதுக்கு தயங்காத கட்சி பாமக. நீங்க அது மறந்துடுறீங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல வளர்ந்த கட்சிகளா விசிக, கம்யூனிஸ்ட், மாத்திக மாதிரி இருக்க கட்சிகள் 2016 பாமக தனித்து நின்ன தைரியத்துல மிச்ச பேரும் தனித்து நின்னாங்க. அதை விடுங்க. அதை தவிர திமுக அதிமுகவை அண்டிதான் எல்லா கட்சியும் இருக்கிற தவிர இல்ல நான் இதுக்கு பதில் சொல்றேன். திமுக அதிமுக அண்டிதான் எல்லா கட்சிகளும், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட்லாம் இருக்காங்க. பாமக மட்டும்தான் திமுக அதிமுக 2 இல்லாத கூட்டணியில கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நின்றுருக்கோம். அப்போ திமுக அதிமுக நம்பி பாமக ஒரு காலத்திலும் இல்ல, அவங்க கிட்ட போனா சீட்டு ஜெயிச்சு நம்ம வந்து இத்தனை எம்எல்ஏ வரும், அதனால நம்ம அதெல்லாம் எடுக்கணுங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் நாங்க முடிவுகள் எடுக்கிறது. இது நீங்க மக்களவை தேர்தல் சொல்லுங்க. 2016 எடுத்த அந்த ஸ்டாண்ட பாமக 2026 எடுக்குமா, முயற்சி செய்யுமா? அதுக்கு பாமக எல்லா வகையிலும் சவாலுக்கு ஓப்பனான பார்ட்டி தான். நாங்க வந்து ஒரு விஷயத்துக்கு பயந்து இது இப்படிதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னோம். நம்மளோட கட்சியோட லாங் டேர்ம் தொலைநோக்கு வளர்ச்சிங்கிறது என்ன, மக்களோட தேவைங்கிறது என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு 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 தன்னை தற்காத்துக்கணுங்கிற அடிப்படையில் எங்கேயும் போய் அடகு வைக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தலே ஒரு சவாலான சூழலுமே நடக்கும் போதுமே திமுக அதிமுக 2 பேர் இல்லாத ஒரு கூட்டணியை தேர்ந்தெடுப்பதற்கு 2 பேர் இல்லாம எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு பாமக ரெடியா தான் இருந்தது. இதை நிறைய முறை பாமக நிரூபித்திருக்கு. அதனால பாமக இந்த பக்கம் தான் போகுங்கிறது மிச்ச கட்சிகள் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மிச்ச கட்சிகள் குறைஞ்சபட்சம் அவங்க இங்க போவாங்களா அங்க போவாங்களாங்கிற கேள்வி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவாங்கன்னு கேரண்டி உண்டு. பிஎம்கே அப்படி நீங்க சொல்ல முடியாது. சரி, நந்தகுமார்
2026 தனிச்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க நடந்த பொதுக்குழு மீட்டிங்கில் கூட வந்து அவங்க அங்கே பேசப்படுறதை வந்து 120 தொகுதியை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதில் ஒரு 50 சீட்டு நாச்சுக்கு நம்ம ஜெயிக்கணுங்கிறது தான் அங்கே பேசப்படுது. அந்த வெற்றிக்காக தான் வந்து அந்த முகுந்தன் அப்பாயிண்ட் பண்ணி இந்த பிரச்சனைலாம் கிளம்புது. அப்போ ஒண்ணே ஒன்று, இந்த 2026 பொறுத்த வரைக்கும் அது எந்த கட்சியோட ஆட்சி அமைஞ்சாலும் கூட்டணி ஆட்சி தான்.